இன்னைக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைப் 4 பார்க்க போறோம். அதாவது ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் இல்ல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங். ஓகேங்களா? ஸோ நீங்க சம் பார்க்கல உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் சம் போலாம். பை செல்லிங் 15 ஆர்டிகல் எ மேன் கெயின்ஸ் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல். இப்போ புரிதுங்களா? அதாவது சம் ஆர்டிகல் பை செல்லிங் சம் ஆர்டிகல், அப்ப எஸ்பி ஆஃப் சம் ஆர்டிகல் வந்துச்சா? செல்லிங் சம் ஆர்டிகல் எ மேன் கெயின்ஸ்ன்ட்டாங்க. அப்ப என்னது? ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஏதோ ஆர்டிக்கல் விற்கக்குள்ள அவனுக்கு ப்ராஃபிட் வருது, இல்லை இத்தனை ஆர்டிக்கல் விற்கக்குள்ள அவனுக்கு கெயின் வருது. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ண சம்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். பை செல்லிங் 15 ஆர்டிகல்ஸ், ஓகே, a man gains the selling price of 3 articles. Find the profit percentage. ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் ஃபார்ம்ல என்னது? ப்ராஃபிட் வந்து எஸ்பி மைனஸ் சிபி. ஓகேவா? பை செல்லிங் 15 ஆர்டிகல், அப்போ செல்லிங்னா என்னது? செல் பண்றோம். ஓகே, 15 ஆர்டிகல் செல் பண்றோம். அப்போ 15 எஸ்பி. a man gains selling price of, அப்ப அந்த கெயின் இது கெயின் அதுதானே ப்ராஃபிட். அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ன்றாங்க. அப்ப ப்ராஃபிட்னது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல், அப்ப 3 எஸ்பி. புரியுதுங்களா? 3 ஆர்டிகல் சேல்ஸ் பண்ணக்குள்ள அது வருது. அப்படியே நம்ம எழுதாச்சு. ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல், அப்ப எஸ்பி இன்டூ 3. அதுதான் 3 இன்டூ எஸ்பி தான் 3 எஸ்பின்னு எழுதிருக்கான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இங்க என்னது? எஸ்பி பை செல்லிங் 15 ஆர்டிகல். அப்ப அங்க என்ன வரும்? 15 எஸ்பின்னு வரும். கரெக்டா? பை செல்லிங் 15 ஆர்டிகல் அப்படின்னாலும் அந்த 15 இன்டூ எஸ்பி தானே. மைனஸ் இங்க என்ன பண்ணோம்? 15 சிபின்னு போடணும். அப்ப இங்க என்னது? 3 எஸ்பி. இங்க ஏன் 15 சிபி? ஏன்னா ஃபார்முலா இது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் கொஸ்டின்ல குடுத்துறோம், செல்லிங் 15 ஆர்டிகல் அப்படின்ட்டு. அதனால 15 எஸ்பி. ப்ராஃபிட்டுக்கும் சொல்லிட்டான், கெயின்னு சொல்லிட்டான், செல்லிங் 3 ஆர்டிகல் சொல்லிட்டான். அப்ப அதுக்கு தான் வந்து 3 எஸ்பி. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன இருப்பா? 15 ஆர்டிகல் தானே என்கிட்ட இருக்குது. அப்ப அதை நான் வாங்கி தானே இருப்பேன். 15 ஆர்டிகல் ஒரு வேலை கொடுத்து தானே வாங்கியிருப்பேன். அப்பனா 15 சிபி முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரொம்ப போட்டு குழம்பி கூடாது. 15 சிபி. ஏன்னா 15 ஆர்டிகல் தான் வாங்குறேன். காஸ்ட் பிரைஸ்னது 15 ஆர்டிகலோட விலையை தான் நாங்க போடணும். அப்ப 15 இன்டூ சிபி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்ப சால்வ் பண்ணுவோமா? இப்ப இது இந்த சைடு போயிட்டுனா என்ன வரும்? மைனஸ் 12 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 சிபின்னு இருக்குமா? மைனஸ் மைனஸ் கேன்சல். இது வந்து 4 3 சார் 12, 5 3 சார் 15. இப்ப பாருங்க, எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 5/4. இந்த மாதிரி மெத்தட்ல எழுதியாச்சா? ரன். அப்ப எஸ்பினது 5, சிபினது 4. அப்ப என்னது? எவ்வளவு ப்ராஃபிட்? ₹1. 1/4. அப்பனா 1/4 25%. முடிஞ்சிச்சா? ஸோ இந்த கொஷினை நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். அவ்வளோதான். ஓகே, டன். இப்போ இங்கே கெயின் கொடுத்துட்டோம். கொஷினை பாருங்க, கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம். அப்போ கெயினாலே ப்ராஃபிட் தான். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். கண்ண முடியும் இப்படி எழுதுறீங்க. எழுதியாச்சா? ஓகே, டன். பை செல்லிங் 60 பென்ஸ். அப்போ செல்லிங் 60 பென்ஸ்னா என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 60 பென்ஸ். அப்போ என்னது? 60 எஸ்பி. இதுக்கு 60 எஸ்பி போட்டாச்சா? மைனஸ். அப்போ இங்கே என்ன வரும்? சிபிக்கே 60 சிபி தான் வரும். ஏன்னா 60 பென்னு தானே செல் பண்ணுறான். அப்போ காஸ்ட் பிரைஸ்க்கும் 60 தானே. ஏன்னா அதுதானே ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தானே. இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென்ஸ். அப்போ என்ன வரும்? 12 எஸ்பி. ஏன்னா கெயின்னுட்டான். கெயின்னும் போது ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்ல அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சால்வ் பண்ணுவோமா? இப்போ 60 மைனஸ் 12 எத்தனை? 48 எஸ்பி. அங்கே 60 அங்கே கொண்டு போயிடலாம். 60 சிபி இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 12 இங்கே வருமா? இது இங்கே வந்துட்டு மைனஸ் ஆயிடுமா? அப்போ 48 எஸ்பின்னு வரும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 10 டைம்ஸ் 8 6 ஆர் 48, 4 2 சார் 8, 5. அப்போ சிபி டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 4/5. அப்போ எஸ்பி ₹5, சிபி ₹4 அப்படின்னா அவனுக்கு ₹1 லாபம். அப்போ 1 டிவைடட் பை 4 இன்டூ 100ன்னு போடுவோங்க. அப்போ 25%. இந்த சமுக்கு அதே தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ் பர்சன்டேஜ். அப்போ லாஸ் ஃபார்முலா இது இல்லாமல் லாஸ் ஈக்குவல் டு என்னது? சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, எ புக் செல்லர் செல்ஸ் 10 பென்ஸ். அப்போ செல் என்னது? செல்ஸ் 10 பென் தான் அர்த்தம். அப்போ செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்கான். அப்போ மைனஸ் 10 எஸ்பி இங்கே போட்டுடலாம். அப்போ காஸ்ட் பிரைஸ் என்னது? 10 சிபி தான். ஓகேவா? இ இன்கோஸ் எ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 4 பென்ஸ். இங்கே பாருங்க கொஸ்டின்ல ட்விஸ்ட். இங்கெல்லாம் என்ன கொடுத்துருந்தான்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென்ஸ். ஆனால் 12 எஸ்பின்னு போட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 4 பென்ஸ். என்ன போடணும்? 4 சிபின்னு போடணும். புரியுதுங்களா? ஏன்னா லாஸ். புரியுதுங்களா இல்லையா? அந்த லாஜிக்கை நம்ம கரெக்ட் பண்ணணும். இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 4 பென்ஸ் கொடுத்துறோம். அப்போ காஸ்ட் பிரைஸ் சிபி ஆஃப்னா 4 4. அப்போ சிபி 4.
அது என்னது லாஸ்ன்ட்டான். அப்ப லாஸ் தான் வந்து சிபி இன்டூ 4. அப்ப அங்கதான் 4 சிபி. இங்கெல்லாம் என்ன கொடுத்துட்டான், ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென்ஸ்ன்ட்டான். புரியுதுங்களா? அதனால அங்க 12 எஸ்பி. இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 4 பென்னால லாஸ்க்கு வந்து நம்ம 4 சிபி போறோம். இப்ப சால்வ் பண்ணுமா? இது இங்க வந்துட்டுனா மைனஸ் 6 சிபின்னு வரும். இது மைனஸ் 10 எஸ்பி. மைனஸ் மைனஸ் கேன்சல். இது 3, இது 5. அப்ப சிபி டிவைட் பை எஸ்பி என்ன வரும்னா 5 டிவைட் பை 3ன்னு வரும். அப்ப செல்லிங் பிரைஸ் 3, காஸ்ட் பிரைஸ் 5. இதுல இருந்தே நீங்களே சொல்லிடலாம். அப்ப கண்டிப்பா லாஸ். லாஸ் எவ்வளோ? 2 ரூபா. டிவைட் பை கீழே என்ன பண்ணோம்? காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஓகே, அடிச்சோம் அப்படின்னா 20. 2 இன்ட்டு 20 40%. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். பை கீழே ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துருங்க. ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் ஃபார்ம்ல எழுதுங்க. எஸ்பி மைனஸ் சிபி பை செல்லிங் 5 சேர்ஸ். செல்லிங் 5 சேர்ஸ்னா என்னது? 5 எஸ்பி. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல 300 ரூபான்னு கொடுத்துருந்தான். அந்த 300 ரூபாய் நம்ம தொட்டோமா? இல்ல. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன பர்சன் கொடுத்துட்டோம். அப்ப ஆப்ஷன் ஃபுல்லா பர்சன் தான். ஸோ இந்த வேல்யூ நம்ம தொடாமலே நம்ம போடலாம். இங்க பாருங்க, இங்கேயும் பர்சன்ட். இந்த வேல்யூ நான் டச்சே பண்ணல. அந்த வேல்யூ கூட நீங்க வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். மார்க் எடுக்க முடியாது. இந்த ஒரு மார்க்காக பின்னாடி வர எல்லா மார்க்கையும் விட்டுருவீங்க. இந்த சம்மன் நான் அதே மாதிரி தான் போட போறேன். இந்த 1200 தொடவே போறதில்ல. பாருங்க, பை செல்லிங் 5 சேர்ஸ் ஃபார் 1200. அப்ப செல்லிங் பிரைஸ் 5 இன்டூ எஸ்பின்னு போட்டுடலாம். மைனஸ் காஸ்ட் பிரைஸும் 5 சிபி தான். ஓகேங்களா? எனக்கு அந்த 5 சேரை வந்து நான் வாங்கியிருப்பேன் ஏதோ ஒரு விலைக்கு. ஓகேவா? கெயின் என்ன கொடுத்துருக்கானா 2 சேர்ஸ். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 சேர்ஸ்ன்ட்டான். நல்லா கொஞ்சம் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 சேர்ஸ். அப்படின்னா அது கெயின்னு சொல்லிட்டான். அப்ப கெயின் என்னது? ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 சேர்ஸ். அப்ப சிபி இன்டூ 2. அப்ப ப்ராஃபிட் இருக்கிற இடத்துல என்ன போட்டலாம்? 2 சிபின்னு போட்டுடலாம். இப்போ இந்த சைடு வந்துட்டு என்ன ஆகும்? மைனஸ் 3. ஓகே. இங்க 5 சிபி இங்க வந்துட்டுனா என்ன ஆகும்? 7 சிபியா? 7 சிபி இஸ் ஈக்குவல் டு 5 எஸ்பின்னு ஆகும். கரெக்டா? 5 எஸ்பி. அப்ப சிபி டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 5 பை 7ஆ? இப்போ நீங்க சொல்லும் பார்ப்போம். காஸ்ட் பிரைஸ் 5, செல்லிங் பிரைஸ் 7. அப்ப கண்டிப்பா ப்ராஃபிட் 2 டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் 5. 2 பை 5ன்னா என்னது? 40%. சிம்பிள். ஓகேவா? இதை நான் டச்சே பண்ணல. இந்த ஷார்ட்கட் தெரியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செல்லிங் பிரைஸ் ஃபார் 5 சேர்ஸ். அப்ப 5 சேர் வந்து 1200 ரூபாய்க்கு செல் பண்ணாங்க. அப்போ ஒரு சேர் ப்ராஃபிட் எவ்வளோ? டிவைட் பை 5. 2 5 ஆர் 10, 4 0. அப்போ ஒரு சேர் செல்லிங் பிரைஸ் வந்து 240 ரூபாய். அப்ப அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 2 காஸ்ட் பிரைஸ் சேரு. இப்படிலாம் சொல்லி போடணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இவ்வளோ பெருசு தேவையா? சிம்பிளா வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டு போயிடலாம். எப்பயுமே இந்த மாரி மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, மறந்துடுங்க. இப்ப நான் போட்டேன் தெரியுங்களா? இந்த மாரி மெத்தடு இப்ப நான் ஒன்று போட்டேனே, இந்த மெத்தடு தெரிஞ்சாலும் மறந்துடுங்க. தேவையில்ல. எதுக்கு? நமக்கு தேவை ஒரு மார்க். நமக்கு வந்து ஸ்டெப் மார்க்லாம் நமக்கு கிடையாது. ஆன்சர் 40 அடிச்சிங்களா ஒரு மார்க். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்க பாருங்க, இந்த சம் பாருங்க. வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பென்? அப்ப கீழே இருக்கிறதுலாம் என்னது? வேல்யூவா கொடுத்துரும். அப்ப இதுக்கு நம்ம வேற மாதிரி அணுகணும். ஓகேங்களா? ஸோ பர்சன்ட் கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி அணுகணும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அணுகலாம்? கான்செப்ட்லாம் ஒண்ணுதான், பட் வெரைட்டி தான் வேற. இங்கெல்லாம் பர்சன்ட்னு இருந்துச்சு, இங்கெல்லாம் வேல்யூஸ். ஸோ அப்ப இது எப்படி அணுகலாம்? ஓகே, a person sell 12 pence and suffer a loss equal to selling price of 3 pence. கொஸ்டின்ல கொடுத்துறான் லாஸ்ன்ட்டு. அப்ப லாஸ்னா என்னது? லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? மறுபடியும் படிங்க. a person sells 12 pence. அப்ப செல்ஸ் 12 பென்ஸ்னா என்னது? அப்ப மைனஸ் 12 எஸ்பி. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னது? 12 சிபி தான். ஓகேவா? லாஸ் என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 பென்ஸ் கொடுத்துறான். அப்ப லாஸ் என்னது? 3 எஸ்பி. கொஸ்டினை தெளிவா படிக்கணும். அங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்துறானா காஸ்ட் பிரைஸ் படிக்கிறானா? லாஸ் தானே கொடுத்துருக்கான். லாஸ்க்கு 3 எஸ்பின்னு போட்டுறணும். ஓகேவா? இப்ப இந்த 12 எஸ்பி இங்க வந்துட்டுனா பிளஸ் ஆயிடும். 15 எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 12 சிபின்னு வருமா? இது வந்து 5 3 சார் 15, இது 4 3 சார் 12. அப்ப எஸ்பி டிவைட் பை சிபி இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை 5. ஸோ இதை நீங்க பார்க்கலையே உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. காஸ்ட் பிரைஸ் 5, செல்லிங் பிரைஸ் 1. ஓகே, ஏன்னா செல்லிங் பிரைஸ் 4, அப்ப லாஸ் ஆயிருக்கு 1 ரூபாய். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்படி ஏதிங்க. செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வேல்யூ என்னது? 4, காஸ்ட் பிரைஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கானா, a person
செல்ஸ் 12 pence ஃபார் 480 குத்துறான். 12 pence ஃபார் 480 குத்துறான். அப்ப இந்த 4 தானே 480. அந்த 4 தானே, அந்த 12 தானே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வந்தோம். அப்ப இந்த 4 தான் 480 கரெக்டா? அப்ப இந்த மெத்தட்ல போடுமா? இந்த 4 தான் 480னா அப்ப எத்தனை நாள் மல்டிபிள் ஆயிருக்கும்? 120. அப்ப இங்க என்ன ஆயிருக்கும்? 120ஆல மல்டிபிள் ஆயிருக்கும். அப்படின்னா இது காஸ்ட் பிரைஸ் 600. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் 600. இது எதுக்கு? 12 பென்னுக்கு. அப்ப நமக்கு தேவை காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பென் கேட்கறான். அப்ப 600 டிவைட் பை என்ன பண்ணணும்? 12 போடணும். அப்ப இது 5 0. அப்ப 50 ரூபா. அப்ப ஆன்சர் 50 ரூபா. புரியுதுங்களா? இது எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. A person sells 12 pens for 480. 12 பென் வந்து 480 ரூபாய்க்கு விற்கக்குள்ள அவனுக்கு வந்து 2 பெண்ணோட செல்லிங் பிரைஸ் 3 பெண்ணோட செல்லிங் பிரைஸ்க்கு லாஸ் ஆகுதான். அப்ப அவனுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ கேட்கறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ரேஷியோல கொண்டு வந்தேன். ரேஷியோல கொண்டு வந்துட்டு 4 ஃபைன் போட்டாச்சா? இங்க இந்த 12 பெண்ணை தானே நம்ம வந்து இந்த சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவை மாத்தணும். அப்ப செல்லிங் பிரைஸ் 4 போது அந்த 4 தானே 480 ரூபா வந்திருக்கும். அப்ப 5 எவ்வளோ? அப்ப உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்க எஸ்பி டிவைட் பை சிபின்னு இருந்துச்சுல, 4 டிவைட் பை 5 இருந்துச்சுல, இது ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன். டிவைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்ப பக்கத்துல என்ன இருக்குன்னா 4k டிவைட் பை 5k, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், ஏவை கூட வச்சுக்கோங்க உங்க இஷ்டம். இப்படி இருக்குன்னு அர்த்தம். இது கேன்சல் ஆகிதானா 4/5ன்னு வந்திருக்கும். இந்த கே வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். கே வேல்யூ வந்து என்ன இருக்கலாம்னா 10 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0.1 இருக்கலாம், நம்ம இஷ்டம், அவன் இஷ்டம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த கே வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த கே வேல்யூ இங்க என்ன வந்திருக்கும்? 120 தான் வந்திருக்கும். 4 × 120 டிவைட் பை 5 × 120 வந்திருக்கும். அது சிம்பிளிஃபை பண்ணி தான் 4/5 வந்திருக்கும். அந்த 120 தான் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த 4 பெண்ணு தான் 480 ரூபான்னு கம்பேர் பண்ணோம்ல. அப்ப 4 தான் 480ன்னா எதால மல்டிபிள் பண்ணிருக்கணும்? 4 × 12. 4 12 48. அப்ப 120ஆல பண்ணாதான் 480. அப்ப இங்க 120னா இங்க 120. அப்பதான் இது கேன்சல் ஆகும். 120 கேன்சல் ஆகி 4/5 சேம் ரேஷியோ வரும். புரியுதுங்களா? ஸோ ரேஷியோ அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான். அப்ப அது இப்ப நம்ம ரேஷியோல 1/2 யாரோன்னா 1k/2k இருக்குன்னு அர்த்தம். அங்க ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வரப்போகுது. அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேஷியோ மெத்தட்ல இதான் நம்ம என்ன பண்ணுவோம், எதால மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். எப்படி? இந்த மாதிரி போட்டிருப்போம். சரிங்களா? இதே நீங்க இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். 4 தான் வந்து 480. அப்ப 5 எவ்வளோ? எக்ஸ் அப்படியும் போடலாம். இப்ப 4 என்னது? 1 120. அப்ப 5 வந்து 600. சிம்பிள். இப்படியும் போடலாம். ஓகேங்களா? எப்படி வேணா போடலாம். எதை நீங்க ஃபாஸ்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் மேட்ரு. ஸோ அப்ப இங்க நான் உங்களுக்கு ஒரு ரேஷியோ கான்செப்ட் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, லாஸ்ட் சம்ம. By selling 30 meter of cloth, a shopkeeper makes a profit. Profit குத்துறான். அப்ப ப்ராஃபிட் எழுதிடலாம். செல்லிங் பிரைஸ் மைனஸ் சிபி ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 மீட்டர். பை செல்லிங் 30 மீட்டர், செல்லிங் 30 மீட்டர் அப்படின்னா என்னது? 30 எஸ்பி. அப்ப இதுக்கு 30 சிபி தான் போடணும். ஏன்னா 30 கிளாத் வாங்கியிருந்தா தானே 30 கிளாத் செல் பண்ணிருக்க முடியும். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 மீட்டர். அப்ப என்னது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 மீட்டர் 10 எஸ்பி போட்டாச்சா? ஸோ இது வழக்கம் போல இங்க கொண்டு போயிடுமா? அப்ப 30 சிபி இஸ் ஈக்குவல் டு 20 எஸ்பின்னு வருமா? இது கேன்சல் பண்ணுமா? 3 2 சிபி டிவைட் பை எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைட் பை 3. ஓகே, டன். இப்ப find the selling piece of 1 meter of cloth and the cost price of 1 meter of cloth is 480. அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து 480 ரூபா கொடுக்குறாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 மீட்டர் எவ்வளோ? இங்க பாருங்க, ஒன்று தாங்க இது. ஓகேவா? அப்ப சிம்பிளா போட்டுடலாம். கொஸ்டின் என்ன ஊத்துறான்? காஸ்ட் பிரைஸ் 480 கொடுத்துறான். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 2. அப்ப இந்த 2 தான் வந்து 480. அப்ப நமக்கு என்ன கேட்கணும்? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 மீட்டர் கேட்கறான். அப்ப 3 என்னது? 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். முடிஞ்சு போச்சு. இதை அடிச்சோம் அப்படின்னா 240. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 720. எக்ஸ் ஈக்குவல் டு 720. சிம்பிள். புரியுதுங்களா? சரி, இப்படியும் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா சிபி எஸ்பின்னு இப்படி எழுதி, சிபிக்கு என்ன வேல்யூப்பா? 2, எஸ்பிக்கு 3. இப்போ வந்து கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 480 கொடுத்துரும். அப்ப காஸ்ட் பிரைஸ் நேரம் 480. எது நமக்கு வந்து இதான் கண்டுபிடிக்கணும். அப்ப இப்படி போட்டுக்கோ. அப்ப இது எத்தனை நாள் மல்டிபிள் பண்ணிருக்கணும்? 240ஆல. அப்ப இங்கேயும் 240ஆல மல்டிபிள் பண்ணு. அப்ப இங்க என்ன வரும்? 720 வரும். ஓகேவா? சிம்பிள். அவ்வளவுதான். இது ரொம்ப அவ்வளோ குழப்பற சம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கேட்ட எல்லா சம்முமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். 6 கொஸ்டின் தான் வந்திருக்கு. 6மே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோல வேற டைப் பார்ப்போம். தேங்க்யூ.